அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் புது வருஷத்துக்குள்ள போகிறோம். இந்த வருடம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய வருடமா, ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு வருஷமா, மனிதத்தையும் தாண்டி இயற்கையும் நேசிக்கிற ஒரு வருஷமா இந்த வருடம் அமைய வேண்டும் என ஆண்டவனை வேண்டுகிறேன். இந்த வருடத்தின் நிகழ்வுகளை அசை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இது. அப்படி பின்னோக்கி சென்று அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம அடுத்த ஆண்டை இன்னும் சிறப்பாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில் அன்னம் ஆர்ஜி ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் இந்த வருடம் எடுக்கப்பட்ட குறும்படங்களை பற்றி அதனுடைய டைரி குறிப்பை உங்களோடு சேர்ந்து நான் கொஞ்சம் புரட்டி பார்க்க ஆசைப்படுகிறேன். தெள்ளு தமிழ் வளர்த்த புலங்கடை முனையும் புள்ளிவார்த்தைகளும் உரலை பைகளும் பெண்களை தொடரும் பிரமரா
புதுசாக நிறைய பேரை நடிக்க வச்சாச்சு, புதிய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2021 எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம் நிறைய இருக்குது. என்னென்னா இந்த பயணத்தில் வந்து பெருசாக ஒரு திட்டமிடல், ஒரு முன் தயாரிப்பு இல்லை. அப்படி தான் எல்லா குறும்படங்களுமே போய்கிட்டு இருக்குது. அது காரணம் என்னென்னா தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால தான். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கற்பனையை வந்து ஒரு படைப்பாக கொண்டு வரும்போது அதற்கான லொக்கேஷன், அதற்கான நடிகர்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கிறத வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. இனிமேல் ரொம்ப நிதானமாக ஒரு குறும்படத்தை வந்து சரியான தயாரிப்போடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு நானே சொல்லிக்கிறது. அப்புறம் என்னோட பிரச்சனை என்னென்னா, நிறைய பேரை சந்தித்து நான் பேச மாட்டேங்கிறேன், கேட்க மாட்டேங்கிறேன், கதவுகளை தட்ட மாட்டேங்கிறேன். நல்ல விஷயத்துக்காக நம்ம அவமானப்பட்டால் கூட அது சந்தோஷமாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், நம்ம அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம், காயப்படுவோம், ஆனால் எல்லாமே அது நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். இந்த பயணத்தில் வந்து எப்படி நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளை கோவப்படுத்துகிறவங்களும் நிறையா இதில் வந்துடுறாங்க. எதுக்கு எனக்கு கோவம் வருது அப்படின்னா, அந்த சினிமாக்கான ரெஸ்பான்ஸ், அந்த மரியாதை கிடைக்காத போது எனக்கு அந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலை. அப்படி என்னை கோவப்படுத்துகிற நண்பர்கள்ட்ட இருந்து நான் அதிகபட்சமாக விலகிக்கிறேன், அவ்வளோதான். அதுவுமே ஒரு தற்காலிக விலகல் தான். கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து மறுபடியும் திரும்ப என்னை புரிந்து கொள்ளும் நேரம் அவங்களுக்கு வரும்போது அவங்களோட சேர்ந்து நான் பயணிப்பேன். நான் கடவுள்கிட்ட இந்த கோபத்தை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ கடவுள் என்ன சொன்னார்னா, உன்னோட கோபத்தை நீ அடுத்த படைப்புகளில் உன்னோட வேகத்தையும் கோபத்தையும் அடுத்த படைப்புகளை வந்து தரமாக கொண்டு வர்றதில் காட்டு அப்படிங்கிற மாதிரி உணர்த்தியிருக்காரு. ஏன்னா ஒரு தனி மனிதன்ட்ட ஒரு கோபத்தை காட்டும்போது நாம் அங்கே தேங்கி நிற்கப்படுறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவது ரொம்ப கஷ்டம். அதனால் அதை கடந்து போகிறதுக்கான ஒரே வழி அதுதான் அப்படிங்கிறது தான் கடவுள் எனக்கு உணர்த்தியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள் பெரியவங்களுக்கு. இந்த வருடம் 2021 நல்ல சிறந்த படைப்புகளை நாம் கொடுப்போம். நன்றி, வணக்கம். குறையொன்றும் இல்லை மறைமோ